வெல்கம் டு அவர் சேனல். நான் இப்போ இந்த உருளைக்கிழங்கை வட்ட வட்டமாக போட்டு உருளைக்கிழங்கு சிம்பிளாக எப்படி வறுக்கிறதுன்றதை காட்டுறேன். இதை வட்ட வட்டமாக இப்போ நறுக்கிடுவோம். இப்போ இதை நான் வட்ட வட்டமாக நறுக்கி எடுத்துட்டேன். இந்த நறுக்கி எடுத்ததில் இப்போ நம்ம வந்து மஞ்சள்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்குவோம். அப்புறம் மிளகாத்தூள் வந்து நம்ம தேவையான மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, தனியாத்தூள் வந்து நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அப்புறம் மிளகாத்தூள் நம்மளுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு நம்ம உப்பை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே வந்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் கொடுப்போம். இதை கொடுத்துட்டு நான் எப்படி செய்யணுங்கிறத காட்டுறேன். ஏன்னா நம்ம குக்கரில் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூளையும் சேர்த்துப்போம். ஏன்னா உருளைக்கிழங்கு வாய்வு இல்லையா, அதனால் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நான் இப்போ வந்து குக்கர்லேருந்து அடுப்பில் வச்சுட்டு நான் 4 விசில் விட போகிறேன். 4 விசில் விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ண வெந்திருக்கு. இப்போ நான் இது எப்படி தாளிக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் வானல் போட்டுட்டேன். அதில் நான் 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் காயுது. காஞ்சோன்னே நான் 1 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் இதை போட்டு அதோட நான் கருவேப்பிலையும் போட்டுடுறேன். அது நல்லா வெடித்தோடனே நம்ம மேலே என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம அதோட கருவேப்பிலை போட்டுட்டு அது கூடவே 2-3 பல் பூண்டையும் தட்டி போட்டு அதை நல்லா வதக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற தண்ணியை எடுத்து நல்லா இதில் கொதிக்க விடுவோம். இதில் சேர்த்து நான் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்துருச்சு. நம்ம அதனால் அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சுண்டுனோன்னே மறுபடியும் உருளைக்கிழங்க போட்டு நம்ம விரட்டி விட வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா சுண்டி வர்றப்ப நம்ம வந்து உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இது வந்து இப்படி சுண்டி வர்றப்ப மறுபடியும் இந்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விடணும். அது இதிலே கொஞ்சம் நல்லா பரட்டி இதோட மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் சுண்ட வச்சிடலாம். இப்போ தண்ணி சுண்டி போச்சு, வற்றி போச்சு. நம்ம இதை ஒரு பரட்டி விட்டு எடுத்துட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். சுண்டோன்னே நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சுண்டி போச்சு. இப்போ நான் இதை இறக்கிடுறேன். இறக்கி தட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.